رفيع المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட பள்ளிக்கு முன்னால மோட்டர் பைக் கொஞ்சம் நிப்பாட்டிக்கிற அதை முன்னால் உள்ள காணியில் தயவு செஞ்சு நிறுத்துங்க. முன்னுக்கு எந்த வாகனம் நிறுத்த வாகனம் எல்லா வாகனங்களையும் அதை முன்னால் உள்ள காணியில் நிறுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த அளப்பெரிய அருள் இன்றைய நாளில், அதுவும் குறிப்பாக அசருடைய தொழுகைக்கு பின்னர் இந்த உலகத்திலே சுபகுடைய தொழுகைக்கு வந்த வானவர்கள் அவர்களுடைய பணியை முடித்து கொண்டு அசருடைய அந்த நேரத்தில் அந்த பணியை முடித்தவர்கள் போகின்ற அந்த தருணத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நேரம், நிச்சயமாக இந்த தொழுகை, நிச்சயமாக இந்த செயற்பாடுகள் எல்லாமே அல்லாஹுவிடத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு நேரத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு மலக்குமார்களுடனான மனித வாழ்க்கை என்பது. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் இஸ்லாமாக வாழ வேண்டும் என்றால், அவன் முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால், அவன் முதலாவதாக அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி, முதலாவது அவன் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட வானவர்களை அவன் ஈமான் கொள்ள வேண்டும். வேதத்தை ஈமான் கொள்ள வேண்டும். ரசூல்மார்களை ஈமான் கொள்ள வேண்டும். சுவர்க்கம் நரகத்தை அவன் ஈமான் கொள்ள வேண்டும். எழுப்பப்படுகிற மறுமையுடைய நாளை அவன் ஈமான் கொள்ள வேண்டும். இப்படி ஈமான் கொள்ளக்கூடிய மிக ஆரம்பமான 6 விஷயங்களை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஈமான் கொள்ள வேண்டிய இந்த 6 விடயங்களில் எதையாவது ஒருவன் மறுப்பானாக இருந்தால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது, அவன் இஸ்லாத்திலே இருக்க முடியாது. அவன் இஸ்லாத்திலே இருந்து மாறி
முர்த்தத்தாக காபிராகி விடுவான் என்பது இஸ்லாத்துடைய கோட்பாடு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொள்வதை போல, வேதத்தை ஈமான் கொள்வதை போல, வானவர்களையும் இந்த பூமியில் அவன் ஈமான் கொள்ள வேண்டும். வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹுவினால் படைக்கப்பட்டவர்கள். வானவர்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் இந்த உலகத்திலே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் இயங்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாம் இந்த உலகத்தில் வானவர்களை நம்பாமல் வாழ்வோமாக இருந்தால் நம்முடைய இபாதத் வேஸ்ட் ஆகிவிடும். நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய குர்ஆன் திலாவத் ரிஜெக்ட் ஆகிவிடும். நாம் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அதற்கு எந்த விதமான பலாபலனும் கிடைக்காது. யாராவது வானவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வார்களா? யாராவது வானவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வார்களா, நம்பாமல் வாழ்வார்களா என்றால் இந்த உலகத்தில் ஒரு சமூகம் வானவர்களை மறுத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுத்தது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய பிறப்பில இருந்து, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முதலே இருந்து அவன் இறந்து அவன் கபருக்குள் போய் எழுப்பப்பட்டு மறுமையில் விசாரணை செய்யப்பட்டு அந்த விசாரணையின் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை நரகமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை நரகமோ அல்லது சுவர்க்கமோ, இத்துணையோடும் தொடர்புபட்ட ஒன்றுதான் இந்த வானவர்களுடைய வாழ்க்கை என்பது. ஒரு மனிதன் எப்போதும், யாராவது ஒருவர், நமக்கு தெரிந்த அடிப்படையில் ஒரு ஆள் இருக்கிறாரு, இந்த உவைசுல் கர்ணி மாதிரி வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப இவர் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படி என்று நமக்கு தெரியுமாக இருந்தால், இந்த உவைசுல் கர்ணி மாதிரி ஒருவர் அல்லாஹ்விடத்தில் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நமக்கு தெரியுமாக இருந்தால், நாம் எவ்வளவு முயற்சிகள் செய்து அவரை சந்தித்து அவரிடத்தில் போய் நமக்காக பிரார்த்தனை செய்ய சொல்வோம்? சொல்லுங்கள். அவ்வளவு துடித்து கொண்டிருப்போம். யாராவது ஒருவர் கேட்குகின்ற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் நாம் விடமாட்டோம். சுபஹானல்லாஹ். இதே போன்றுதான் வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் வானவர்களுடைய பிரார்த்தனைகளை பெற்றுக்கொள்வது என்பதும் வானவர்களோடு வாழ்வது என்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தூங்குகிற போது ஓதுகின்ற வசனம் ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி. அல்லாஹ்வும் இந்த பூமியில அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட வானவர்களையும் மலக்கு இந்த நபிமார்களும் இறை விசுவாசிகளும் நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குகிற போது வானவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, அதை நம்பிய நிலைமையில் தான் நாங்கள் தூங்குகிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த படைப்பை புதுப்பித்து கொண்ட நிலைமையில் தான் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில இருக்கிற போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதருடைய தோட்டத்தில் வாரார். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய முட்டுக்காலோடு அவருடைய முட்டுக்காலை சேர்த்து வைக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனில் ஈமான், ஈமானை பற்றி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்பது அன் துமின பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், வ குதுபிஹி, வேதத்தை ஈமான் கொள்ள வேண்டும், வ மலாயிகத்திஹி, மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாகவே
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடத்திய பாடத்தில் வானவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டுட்டார். நபியாக அனுப்பப்பட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் நிறைய காபிர்கள் வாழ்ந்ததை போல பனி இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் நிறைய வாழ்ந்தார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. இது அஹ்மதுல 2483வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த நேரத்தில் யஹூதிகள் கொஞ்சம் பேர் இலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் யஹூதிகள் கொஞ்சம் பேர் வந்து, யா அபுல் காசிமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னா நஸ்அலுக அன் ஹம்ஸத்தி அஷ்யா, நாங்கள் உங்களிடத்தில் 5 விடயத்தை பற்றி கேள்வி கேட்போம். அந்த 5 விடயத்தை பற்றியும் நீங்கள் எங்களிடத்தில் சொன்னால், நீங்கள் நபியாக இருந்தால் அந்த 5 விடயத்தை பற்றியும் பேசுவீர்கள், அதை பற்றி சொல்லுவீர்கள். அப்படி சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், உங்களை நாங்கள் நபியாக பின்பற்றுவோம் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போது அங்க வந்த அந்த யஹூதிகள் சொல்கிறார்கள், அக்பிர்னா அன் அலாமத்தின் நபி, நபியுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு நீங்க அறிவியுங்க அப்படின்னு. இப்ப நபி என்றால் அவருக்கு என்று அடையாளங்கள் இருக்கும். நீங்க நபி என்று சொல்றீங்க, உங்களை நாங்க நபி என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நபியுடைய அடையாளத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தனாமு ஐனாஹு வலா யனாமு கல்புஹு, நபி என்பவருடைய கண்கள் தூங்கும், அவருடைய கல்பு தூங்காது அப்படின்னாங்க. நபி என்றால் அவருடைய கண்கள் தூங்கும், ஆனால் கல்பு தூங்காது. ரசூலுல்லாஹ் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு வகை வரும். அப்ப ரசூலுல்லாஹ் தூக்கத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய வகையை சுமந்து கொள்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி என்பவர் கண் தூங்கும், கல்பு தூங்காது அப்படின்னாங்க. அப்போது அந்த யூதர்கள் யஹூதிகள் கேட்கிறார்கள், அக்பிர்னா, எங்களுக்கு சொல்லுங்க, கைஃபத்து அன்னதுல் மர்அத்து வ கைஃபத்து தக்கரு, எப்படி ஒரு ஆண் குழந்தை அல்லது எப்படி ஒரு பெண் குழந்தை இந்த பூமியில் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு ஆணாக அல்லது ஒரு பெண்ணாக எப்படி பிறக்கிறார்கள் அப்படி என்று சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடுகிற போது ஆணுடைய இந்திரியமும் பெண்ணுடைய இந்திரியமும் சந்திக்கிற நேரம் ஆணுடைய இந்திரியத்தை பெண்ணுடைய இந்திரியம் முந்திவிட்டால் அது பெண் குழந்தையாகவும், ஆணுடைய இந்திரியம் முந்திவிட்டால் அது ஆண் குழந்தையாகவும் பிறக்கும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த விதமான விஞ்ஞானமும் எந்த விதமான ஒரு ஆய்வும் இல்லாத காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆண் குழந்தை எப்படி பிறக்கும், பெண் குழந்தை எப்படி பிறக்கும் என்ற செய்தியை யூதர்கள் யகூதிகள் கேட்ட போதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப திரும்ப கேட்கிறாங்க யகூதிகள், அக்பிர்னா மா ஹர்ரம இஸ்ராயீலு அலா நஃப்ஸி, இஸ்ராயீலை சேர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு தானே ஹராமாக்கி கொண்ட ஒரு விடயத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா அவர் பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர் தானே. அப்ப கேட்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு தானே ஹராமாக்கி கொண்ட ஒரு விடயத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கீழ்வாத நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்கு மிகவும் விருப்பமான உணவு ஒட்டகத்துடைய பால். அவர் சொன்னாரு, இந்த நோய் எனக்கு குணமாகினால் நான் இந்த பாலை குடிக்க மாட்டேன் என்றார். அப்போது அவர் அந்த பாலையும் ஒட்டகத்துடைய இறைச்சியையும் தனக்கு தானே தடை செய்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போது வந்திருந்த யகூதிகள், சதத்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள் அப்படி என்று சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க, எங்களுக்கு சொல்லுங்க, அக்பிர்னா மா ஹாதர் ரஅஜ்,
இந்த இடி இருக்கிறதே, இந்த இடி முழக்கம் என்றால் என்னன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் யோசிக்காத ஒரு பகுதிகள் தோழர்களே, சிந்திக்காத பகுதிகள். அல்லாஹ்வுடைய நபிமார்களை பற்றி, வேதத்தை பற்றி, ஆண் பிள்ளையை பற்றி, பெண் பிள்ளையை பற்றி, இடியை பற்றி, மின்னலை பற்றி, முன்னால் உள்ள அந்த நபிமார்களை பற்றி அந்த சமூகம் கேட்ட கேள்விகள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்கும் மினல் மலாயிக்கத்தில்லா, மலக்குமார்களிலே, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களிலே ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மேகத்துக்கு பொறுப்பான ஒரு வானவர் இருக்கிறார். அவருடைய கையிலே நெருப்பாலான ஒரு கைக்குட்டை இருக்கிறது. அல்லாஹு தஆலா மேகத்தை எங்கு கொண்டு போக சொல்லி அவன் கட்டளை இடுகிறானோ அப்போது அந்த மேகத்தை தன்னுடைய கையில இருக்கின்ற கைக்குட்டையை கொண்டு என்ன செய்கிறார், அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்ப கேட்கிறாங்க, வார சத்தம் என்ன? அந்த சத்தம் தான் மேகம் திரட்டப்படுகின்ற, கொன்று போகப்படுகின்ற சத்தம் தான் அந்த சத்தம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த யூதர்கள், யகூதிகள் கேட்கிறாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க எங்கள்கிட்ட, இந்த பூமியில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வானவர்கள் அவர்களுடைய வகையை கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு, நீங்கள் நபியாக இருந்தால் உங்களுக்குரிய வானவர் யார் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இந்த பூமியில் வகையை கொண்டு வருகின்ற வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனக்கு வகையை கொண்டு வருகின்ற வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போது அந்த யூதர்கள் சொல்றாங்க, காலு ஜிப்ரீலு தாலிகல்லதி யன்சிலு பில் ஹர்பி வல் கிதாலி வல் அதாபி அதுவுனா. ஓ ஜிப்ரீலா, அந்த ஜிப்ரீல் யுத்தத்தை மூட்டக்கூடியவர், கொல்லக்கூடியவர், கொலை செய்யக்கூடியவர், தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய எங்களுடைய விரோதி, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார்கள் அந்த யூதர்கள். இப்ப விளங்குதா, இந்த வானவர்களை இந்த பூமியில் வெறுத்து கொண்டு மறுத்து கொண்டு ஒரு கூட்டம் வாழ்ந்தது என்றால், யகூதிகள் வானவர்களை மறுத்து கொண்டு வெறுத்து கொண்டு அவர்களை தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு திட்டி தீர்த்து வாழ்ந்த ஒரு சமூகம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறது. அப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். குல் மன் கான அதுவன் லி ஜிப்ரீல் ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக பிஇذனில்லாஹி முஸத்திகன் லிமா பைன யதைஹி வஹுதன் வபுஷ்ரா லில் முஃமினீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யார் ஜிப்ரீலுடைய எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வும் எதிரிதான். ஜிப்ரீல ஒருவர் மறுத்துட்டார் என்றால் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிச்சயமாக ஜிப்ரீல் உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய வேதத்தை கொண்டு வந்து தருகிறார் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிய வசனத்தின் ஊடாக அந்த நேரத்தில் இறக்கி வைத்த வரலாறை நானும் நீங்களும் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் வானவர்களை மறுப்பாராக இருந்தால், வானவரில் சந்தேகப்படுவாராக இருந்தால், வானவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்வாராக இருந்தால் அவர் முஸ்லிமாக வாழ முடியாது. அவர் முர்தத்தாக, காபிராக மாறிவிடுவார் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வானவர்களை எப்படி சொன்னானோ அப்படி நம்புவது எங்களுடைய அகீதா. சில வானவர்களுடைய பேரை சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதை அப்படியே நாங்கள் என்ன செய்யணும், நம்பணும். அவங்களுடைய எண்ணிக்கைகளை நாங்கள் யாருமே அறிஞ்சு கொள்ள மாட்டோம். அல்லாஹ் தான் அந்த எண்ணிக்கைகள் எல்லாவற்றையும் அறிகிறான் என்பது எங்களுடைய அகீதாவுடைய ஆரம்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த வானவர்கள் நல்லவர்களோடும் இருப்பார்கள், கெட்டவர்களோடும் இருப்பார்கள். இந்த வானவர்களில் அதாபுகளை கொண்டு வருகின்ற வானவர்களும் இருக்கிறார்கள், அருளை கொண்டு வருகின்ற வானவர்களும் இருக்கிறார்கள். எப்போது மூமின்களுக்கு அருளை கொண்டு வருகின்ற வானவர்கள் பாதுகாவலராக இருக்கிறார்கள். இறைவனை வருத்தவர்கள், பிதஅத்து செய்கிறவர்கள், ஷிர்க் செய்கிறவர்களுக்கு வானவர்கள் லானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் திட்ட தெளிவாக சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். வானவர்களுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறக்கவும் முடியாது, அவன் இறக்கவும் முடியாது, அவன் வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட
ஒரு படைப்பு தான் இந்த வானவர்களுடைய படைப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3208வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி. ஒரு மனிதன் தாயுடைய கருவறைக்குள் 40 நாள் இந்திரியமாக, 40 நாள் சதைக்கட்டியாக, இப்படியெல்லாம் மாறி 120 நாள் கழித்தவுடன் சும்ம யப்அஸுஹுல்லாஹு மலக்கன் ஃபயுமரு பிஅர்பஇ கலிமாத். நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முதலே சிசுவாக தாயுடைய கருவறைக்குள் ஒட்டி கொண்டிருந்த நேரமே அல்லாஹு தஆலா தாயுடைய கருவறைக்குள் ஒரு வானவரை ஒரு வேட்டோடு அல்லாஹ் வயிற்றுக்குள் அனுப்புகிறான். நம்மெல்லாம் கருவாக தாயுடைய கருவறையில் வாழ்ந்த போது வானவர் ஒருவர் உம்மாட வயிற்றுக்குள்ள வந்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி, சுன்னா சொல்லுகின்ற செய்தி, ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி. நம்முடைய தாயுடைய வயிற்றில் நாம் கருக்களாக இருந்த போது வானவர் ஒருவரை அல்லாஹு தஆலா நம்முடைய தாயுடைய கருவறைக்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி அந்த வானவர் சில கேள்விகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். இவர் எவ்வளவு என்ன சாப்பிடுவார், இவருடைய சாப்பாடு என்ன, இவருடைய ஆயுள் என்ன, இவர் நல்லவரா கெட்டவரா என்ற அத்துணை விஷயங்களும் பிறப்பதற்கு முதல் இறப்பு தீர்மானிக்கப்பட்டு, பிறப்பதற்கு முதல் கிரணம் தீர்மானிக்கப்பட்டு, பிறப்பதற்கு முதல் நல்லவனா கெட்டவனா தீயவனா என்ற விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்ட நிலைமையில் தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் வானவர்களோடு மனிதனுடைய தொடர்பு என்பது பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் தொடர்புபட்ட ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 5441வது செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க, மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாருமே கிடையாது. எப்படி என்றால் உங்கள ஒவ்வொருவருக்கும் ஒரு வானவரும் இருக்கிறார், ஒரு ஜின்னும் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்மளோட எல்லாரோடையும் ஒரு வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார், நம்மளோடு எல்லாரோடும் ஒரு ஜின்னும் கெட்ட ஷைத்தானும் நம்மளோடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப சஹாபாக்கு கேட்கிறாங்க, வையாக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரோடும் ஒரு ஜின்னும் ஒரு ஷைத்தானும் எல்லாரோடும் வானவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களோடுமா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னோடும் தான் ஷைத்தான் ஜின் நியமிக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் அந்த ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், அந்த ஜின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், அவன் எனக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்வான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மனிதனுக்கு கெட்டதை தூண்டிக் கொண்டிருப்பவன், அவனோடு உள்ள கரீன், அவனோடு உள்ள ஒரு நண்பனை போன்றவன் அந்த ஷைத்தான் ஜின். எப்போது பார்த்தாலும் நன்மைகளை தூண்டிக் கொண்டிருப்பது அவனோடு உள்ள அந்த வானவர் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப இந்த சபையில சுப்ஹானல்லாஹ் நம்மளோடு வானவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கண்ணால காண இயலாது அவங்களை. அல்லாஹ் நாடி இந்த உலகத்தில் சிலரை வானவர்கள் கண்ணால் கண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் வானவர்கள் மனிதர்களுடைய ரூபத்திலே வந்திருக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஒரு மனிதர் ரூபத்தில் வந்தார், சஹாபாக்களுக்கு தெரியாது. அவர் ரசூலுல்லாஹ்ட காலோடு கால் சேர்த்து உட்கார்ந்தார். பார்த்தா அப்படி பயணத்துடைய அடையாளம் கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அமர்ந்து மார்க்கத்தை பத்தி கேட்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இப்ப வந்த மனிதரை போய் பாருங்கன்னாங்க. சஹாபாக்கள் ஓடி போய் பார்க்கறாங்க, வந்தவரை காணல. யார் ரசூலுல்லாஹ்? காணல யார் ரசூலுல்லாஹ்? ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளியுடைய வாசல்ல தேடுறாங்க. வந்தாரு, உட்கார்ந்தாரு, கேள்வி கேட்டாரு, பதில் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாரு, போயிட்டாரு. சஹாபாக்கள் தேடினாங்க இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, காணல யார் ரசூலுல்லாஹ் நாங்க. அப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னாங்க. வந்தவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் என்னாங்க. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இருக்கிற போது, மனைவிமார்களோடு இருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்திலே வந்திருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் மனைவி கிட்ட கேட்பாங்க, யார் தெரியுமா வந்தது? உங்களோட நண்பர் தான் வந்துட்டு போறாரு அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ற நண்பருடைய தோட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டு போகிறார்கள் என்றார்கள். இப்பையும் இந்த சபையில நம்முடைய நம்பிக்கை என்ன என்றால், நமக்காக இப்போது பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சபைகளில் வானவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் எந்த பள்ளி வாயில்களிலாவது ஒரு பள்ளியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி அதை ஒருவருக்கொருவர் படித்து கொண்டிருக்கிற போது அவர்களை மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நானும் நீங்களும் இருக்கின்ற சபைகள் இப்ப மலக்குமார்களோடு இருக்கின்ற சபை தோழர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சகீனத் இறங்கி கொண்டிருக்கின்ற உயர்ந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க அல்லாஹுக்கு கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையை இந்த உலகத்தில் சரியாக பின்பற்றி கொண்டு அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற, அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொள்ளுகின்ற, பிறப்பின் போதும் இறப்பின் போதும் மனிதர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்ட வானவர்கள் இந்த சபையில நம்மளோடு உட்கார்ந்திருக்கிறார்களாக இருந்தால், இதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த அருளும். எல்லா நல்ல சபைகளிலும் வானவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற உணர்வையும் நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. புகாரியில 5555வது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவுக்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள், பகலுக்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள். நம்ம கணக்கெடுக்காத நேரமும் இந்த 2 நேரம் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரவுக்கு என்ற வானவர்களும் பகலுக்கு என்ற வானவர்களும் 2 நேரத்தில் அவங்களோட ஷிஃப்ட் நடக்கும். அதுல ஒரு ஆள் என்ன செய்ய, ஒரு கூட்டம் அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க என்றால், சரியா அசருக்கு வருவாங்க. அசருக்கு வந்து சுபகு வரைக்கும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு அவதானித்து கொண்டு எல்லா நிகழ்வுகளையும் கண்காணிச்சு கொண்டிருப்பாங்க. எல்லாத்தையும் அல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ்வோட ஒரு நிர்வாகம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த வானவர்கள் சுபகுடைய தொழுக அந்த நேரத்தில் மீண்டும் சுபகுடைய நேரத்தில் இன்னும் ஒரு வானவர்கள் வருவாங்க, இன்னும் ஒரு வானவர் சமூகம் வரும். இந்த அசர்ல இருந்து சுபகு வரைக்கும் இருந்த வானவர்கள் அப்படியே வானத்துக்கு போவாங்க. சுபகுடைய நேரத்துக்கு வார வானவர்கள் அடுத்த நாள் அசருடைய நேரம் வரைக்கும் இருப்பாங்க. இந்த வானவர்கள் போவாங்களாம், சுபகுக்கும் அசருக்கும் போவாங்களாம் அல்லாஹ்விடத்தில். எல்லாத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் கேட்பானாம், இந்த அடியார்களை எப்படி கண்டுங்கன்னு கேட்பானாம். அப்ப வானவர்கள் சொல்லுவாங்களாம், அசருக்கு போன வானவர்கள் சொல்லுவாங்களாம், உண்ட அடியான உன்னை தொழக்கூடிய மக்களாக நாம் கண்டோம் என்பாங்களாம். சுபகுடைய நேரத்துக்கு போற வானவர்கள் சொல்லுவாங்களாம், உண்ட அடியார்களை தொழக்கூடிய மக்களாக கண்டோம் என்று சொல்வார்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் அசருடைய தொழுகையுடைய நேரத்திலும் சுபகுடைய தொழுகையுடைய நேரத்திலும் இருக்கின்ற அந்த நிலைமையை பற்றி அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படுகிறது. வானவர்களுடைய செயற்பாடு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே எல்லா மனிதனுடைய செயற்பாடுகளும் வானவர்களின் ஊடாக கொண்டு போய் காட்டப்படுகிறது. அந்த நேரத்தில் நான் திங்கட்கிழமை நோன்பு நோக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் என்னை பற்றி சாட்சி சொல்லுகிற நேரம் நான் நோம்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நோன்பு பிடிக்கிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர்கள் தன்னை பற்றி அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வதற்காக அந்த நோன்பை பிடித்த வரலாறுகளை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் நமக்கும் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருக்கும் பல நேரங்களில். ஆனால் ரசூலுல்லாஹ் இல்லையே, இது வானவருடைய உதவி என்று காட்டித்தாரத்துக்கு ரசூலுல்லாஹ் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் ஒரு தர்மம் செய்வீங்க, சில நேரம் எங்கேயாவது போற வழியில உங்களோட வாகனமும் இன்னொருவருடைய வாகனமும் ஆக்சிடென்ட் பட்டு தூள் தூளாகி இருக்கும். வந்தவங்க எல்லோரும் ஜனாசாவை தூக்க வருவாங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்ம எழும்பி நடந்துட்டு வருவோம். அல்லாஹு அலம், அல்லாஹு தஆலா இந்த பூமியில மூமின்களை வானவர்களை கொண்டு பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 61வது அத்தியாயத்தில் சொல்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சில நேரங்களில் நம்மளை வானவர்களை கொண்டு பாதுகாக்கவும் கூடும். ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாது, இது வானவர்களுடைய உதவியா இல்லையா என்றெல்லாம் தெரியாது. அது அல்லாஹ் தான் அறிந்தவன்.
ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் வானவர்களின் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. புகாரியில 5018வது செய்தி, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபித்தோழர்கள் வானவர்களை கண்ணால் கண்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பைனமா ஹுவ யக்ரவு மினல் லைலி சூரத்துல் பக்கரா, ஒரு மனிதர் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இரவு நேரத்தில் சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருக்கிறார். மர்பூத்தத்துன் இந்தஹு வ ஃபரஸுஹு மர்பூத்தத்துன் இந்தஹு, அவர ஒட்டகம் பக்கத்தில் கட்டப்பட்டிருக்குது. அவர் அப்படியே குர்ஆனை விரிச்சு ஓதிக்கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்க்கிறார், தந்த மகன் யஹ்யா தூங்கி கொண்டிருக்கிறார். இவர் குர்ஆனை விரிச்சு சூரத்துல் பக்கராவை ஓத 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 இந்த கட்டப்பட்ட குதிரை அந்த இடத்துல அப்படியே பிறண்டு பிச்சிட்டு ஓட பார்க்குது. என்னடா இது, குதிரை பிச்சிட்டு ஓட போகுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குர்ஆனை மூடி வைக்கிறார். குர்ஆனை மூடி வச்சுட்டு பார்க்கிறார், குதிரை சும்மா இருக்குது. அவன் திரும்ப குர்ஆனை விரிச்சு ஓதுறார். இந்த நேரத்தையில திரும்ப அந்த குதிரை அந்த இடத்துல இருந்து பிச்சிட்டு ஓட போகுது. அவன் திரும்ப குர்ஆனை மூடி வைக்கிறார். அவ குதிரை சும்மா இருக்குது. திரும்ப குர்ஆனை விரிக்கிறார். குர்ஆனை திரும்ப விரிச்சு பார்க்கிறார், ஒட்டகம் குதிரை அப்படியே பிச்சிட்டு ஓட பார்க்குது. குர்ஆனை மூடி வைக்கிறார். பக்கத்துல மகன் யஹ்யா தூங்குறார். ஒரு வேளை குதிரை மிரண்டு பிறண்டு பிள்ளைய மிரிச்சிடுமோ என்று அப்படியே குர்ஆனை மூடி வச்சுட்டு அப்படியே மேல அண்ணாந்து பார்க்கிறார். சுபஹானல்லாஹ், மேல ஒரு வெளிச்சம், அப்படி கண்ணை பிக்கிற ஒரு வெளிச்சம் அப்படியே மறையுது. நல்லா பார்த்துடுவோம் அப்படி வந்து பார்க்கிறார், வெளிச்சம் மறைஞ்சிட்டு. அந்த நேரத்தையில சுபகுடைய நேரம் ரசூலாட்டு ஓடுறார். அல்லாஹ்வோட தூதரே, ஒட்டகம் கட்டப்பட்டிருந்துச்சு, குதிரை கட்டப்பட்டிருந்துச்சு, மகன் பக்கத்துல தூங்கினார். யார ரசூலுல்லாஹ், ஓத ஓத குதிரை பிறண்டு மிரண்டு பிச்சிட்டு ஓட பார்க்குது. குர்ஆனை நிப்பாட்ட குதிரை நிக்குது. வானத்தை அண்ணாந்து பார்த்தேன், வானத்துல ஒரு வெளிச்சம். யார ரசூலுல்லாஹ், அது என்ன வெளிச்சம் என்று தெரியல யார ரசூலுல்லாஹ்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தில்கல் மலாயிகா, அது வானவர்கள், தனத்திலி சௌத்திக், நீங்க ஓதுற சத்தத்தை கேட்டு கேட்டு அப்படியே வானவர்கள் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டே இருந்தாங்க. நீங்க குர்ஆனை ஓதி இருந்தால் எல்லா மனிதர்களும் காலையில் வானவர்களை பார்த்திருப்பார்களே. உஸைத் இப்னு ஹுதைரே, நீங்கள் குர்ஆனை ஓதிருக்கலாமே. நான் இந்த ஹதீதை வைத்து இந்த ஹதீதுக்கு 2 விதமான வாத பிரதிவாதங்கள் இமாம்களிடத்திலே உள்ளது. சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒருவன் மூமினாக இருந்து இஹ்லாஸாக வாழ்ந்து இறையச்சத்தோடு வாழ்ந்து அவர் குர்ஆனோடு இன்பம் கண்டு அந்த குர்ஆனோடு அவருடைய இன்பத்தை வைத்துக்கொண்டு அவர் நிறைய நேரம் குர்ஆன் ஓதுவாராக இருந்தால் சில நேரங்களில் அவரும் வானவர்களை பார்க்கலாம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை சில அறிஞர்கள் என்ன செய்றாங்க, இல்ல அது அவருக்கு மட்டும் உரியது என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த பூமியில மனிதனுடைய வாழ்க்கையோடு இபாதத்தோடு தொடர்படுகின்ற வானவர்கள், குர்ஆனோடு தொடர்படுகின்ற வானவர்கள் இந்த உலகத்தில் வந்து போயிருக்கிறார்கள் என்ற செய்தியை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்றாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா ரசூலுல்லாஹ், நான் இருக்கிறேன், எனக்கு யாரோ சலாம் சொல்றாங்க. நான் இருக்கிறேன், எனக்கு யாரோ சலாம் சொல்கிறார்கள். நான் யாரா சலாம் சொன்ன ஆள் என்று நான் தேடினேன், ஆளை காணல யா ரசூலுல்லாஹ். இப்படி பல தடவைகள் நடந்தது யா ரசூலுல்லாஹ். இப்படி பல தடவைகள் நடந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வானவர் உங்களுக்கு வந்து சலாம் சொல்லி போனார். சுப்ஹானல்லாஹ், அது வானவர் உங்களுக்கு வந்து சலாம் சொல்லி போனார். நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொல்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலங்களில் இந்த நோய்க்கு சூடு போட்டு உடம்புல சூடு காட்டி மருத்துவம் செய்யறத அப்படி ஆரம்ப காலத்தில் இது இருந்துச்சு. பின்னால ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க, அதை ஹராமாக்கல்ல, மக்ரூ மாதிரி ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இவரே இந்த மருத்துவத்தை செய்யறதுக்கு முதல் வானவர் வந்து சலாம் சொல்லிக் கொண்டே இருந்தார்.
இந்த மருத்துவத்தை செய்ததற்கு பிறகு அந்த வானவர் இவருக்கு வந்து சலாம் சொல்வது கிடையாது. அப்பதான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து சொன்னது வானவர், நீங்கள் எப்போ ரசூலுல்லாஹ் தடுத்தத்தை செஞ்சீங்களோ அண்டையில் இருந்து இந்த வானவர் உங்கள்கிட்ட வாரல்ல என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மூமினாக வாழுகின்ற நாங்கள் எங்களோட ஆசை என்ன இருக்கணும் என்றா, நம்ம மலக்குகளோடு இருக்கணும். மலக்குகளோடு இருக்கிறோம், மலக்குகள் உள்ள சபைகளில் இருக்கணும். எப்போதும் நம்முடைய வலதிலும் இடதிலும் 2 மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மளை பாதுகாத்து கொண்டு வானவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஓதுகிற போது வானவர்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஜும்மாவுடைய நேரத்தில் வானவர்கள் வருகை தந்து ஒரு வேட்டோடு பள்ளி வாசலிலே நின்று கொண்டு முதலாவது யார் வருகிறார், 2வது யார் வருகிறார், 3வது யார் வருகிறார் என்ற சங்கதியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுல நம்பிக்கை இருந்தா, இதுல உறுதியான ஈமான் இருந்தா நம்ம தேவையில்லாம ஜும்மாவுக்கு யாரும் பிந்த மாட்டோம். வானவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, நம்பக்கூடியவர்களாக, வானவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்கும் என்ற ஆசை உள்ளவர்களாக, வானவர்களுடைய கரத்தால் நம்முடைய பேர்கள் எழுதப்பட வேண்டும், அந்த ஏட்டில் பேர் எழுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஈமானிய உணர்வு நமக்கு இருக்குமாக இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு முஸ்லிம் பெருநாளை போன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நேரத்தோடு போகணும், வானவர் வருவாரு, ஏட்டோடு நிற்பாரு என்ற பேரை எழுதுவாரு, அது பாதுகாக்கப்படும். மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வானவரின் ஊடாக எழுதப்பட்ட பெயருக்கு நிறைய எனக்கு சன்மானம் வழங்கப்படும் என்ற அந்த நல்ல எண்ணம் ஒவ்வொரு மூமினுக்கும் துடித்து கொண்டிருப்பான். ஆனா இல்லை, இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர இன்றைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு முன்சப்புகளிலும் இருப்பவர்களுக்காக வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா ஃபைதா அம்மனல் இமாமு ஃபஅமினு, இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, வானவர்களுடைய ஆமீனும் மலக்குகளுடைய ஆமீனும் உங்களோட ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, உங்களோட முந்திய பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹ் இந்த வார ரமலானுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சிறப்பித்து சொன்ன ஹதீஸுகள்ல எல்லாருக்கும் பாடமான செய்தி இந்த குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலான் வந்தா இந்த ஹதீஸ் இல்லாத பயானே இல்லை, எல்லாருக்கும் பாடம். ஆனா இது ரமலானுக்கு மட்டும் உரியதல்ல. ஒரு மனிதன் தொழுகிற போது இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அந்த இமாம் ஆமீன் என்று ஆரம்பிக்கிற நேரம் மௌமூங்களும் ஆமீன் சொல்ல வேண்டும். அப்படி ஆமீன் சொல்லுகிற போது வானவர்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். நாம் சொல்லுகின்ற ஆமீனும் வானவர் சொல்லுகின்ற ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் ரமலானுக்கு என்ன கூலியை இறை தூதர் சொன்னாரோ அதே கூலி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுக்காக வேண்டி இஜ்திமா நடத்துகின்ற நாங்கள், ரமலானுக்காக வேண்டி ஓதுகின்ற நாங்கள், ரமலானுக்காக வேண்டி இபாதத்துக்காக தயாராகின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையின் போது இமாம் ஆமீன் சொல்லுகிற நேரம் கவனமாக கச்சிதமாக எப்போது ஆமீன் சொல்லுகிறார் என்ற அந்த உணர்வோடு நின்று ஆமீன் சொல்லுகிற போது வானவர்களுடைய ஆமீனும் எங்கட ஆமீனும் சேருகின்ற நேரம் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, எங்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு நோயாளியை போய் பார்க்கிற போது வானவர்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்கிறான். ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கின்ற இன்னும் ஒரு மனிதனை போய் பார்க்கிற போது வானவர்கள் அந்த மனிதனுக்காக துஆ செய்கிறார்கள். 70,000 வானவர்கள் துஆ செய்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, 70,000 வானவர்கள். ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டால் அவனை போய் பார்த்து வருகிற போது 70,000 வானவர்கள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கின்ற உயர்ந்த ஒரு பணி இந்த மனித வாழ்க்கை, மலக்குமார்களோடு தொடர்பு பட்ட வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியில சொன்னாங்க, யார் ஒருவன் ஒரு நோயாளியை போய் பார்த்துட்டு வாரானோ அவன் சுவர்க்கத்திலே உள்ள ஒரு அறைகளில் இருந்து அங்குள்ள கனிகளை அவன் கொய்து கொண்டிருக்கிறான் என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நமக்கு கணக்கு இல்லை,
நம்ம பணக்காரர்கள் நோய் வந்தால் தான் நமக்கு பாடுபடுறோம், அல்லது நம்மட உறவுகள் வந்தால் தான் நமக்கு துடிச்சு போகிறோம். எவ்வளவோ நோயாளிகள், எவ்வளவோ ஏழைகள் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. மௌத்தாயினா மௌத்தாவர்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிற போது வானவருடைய பிரார்த்தனை நடக்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, நம்மட வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. புகாரியில 3303வது செய்தி. இதா சமிஅத்தும் சியாஹத் தீகத்தி ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹ். நீங்க யாராவது சேவல் கூவுகின்ற சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்ட அருளை வேண்டி நீங்கள் துஆ கேளுங்க. நமக்கு சேவல் கத்துறது நமக்கு தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகிக்குது. சனியம் பிடிச்ச கோழி கத்துவ இவனால தொல்லை, இந்த வீட்டுல கோழியை வச்சுட்டு காதுக்குள்ள கத்துதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சேவல் சத்தம் போடுவதை நீங்கள் கேட்டால், கூவுவதை நீங்கள் கேட்டால் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்ட அருளை வேண்டி நீங்க துஆ கேளுங்க. ஃபஇன்னஹா ரஅத் மலக்கன். அந்த சேவல் வானவரை கண்டிருக்கிறது என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம கிட்ட வானவர் வந்து போகிறார் என்பதை நம்ம அடையாளப்படுத்தி கண்டுகொள்ளோனுமாக இருந்தால், எந்த வீட்டில் சேவல் கூவுகிறதோ அந்த நேரத்தில் அறிந்து கொள்ளுங்கள், ரஹ்மத்துடைய வானவர் வந்து போகின்ற ஒரு நிகழ்வு, அதை கண்டுதான் அந்த சேவல் கத்துகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வைதா சமிஅத்தும் நஹீகல் ஹிமாரி ஃபதஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். எங்கேயாவது கழுதை கனைக்குகின்ற சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஃபஇன்னஹு ரஆ ஷைத்தானன். அது ஷைத்தானை கண்டிருக்கிறது என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நோரலியாவுக்கு போனால் பிள்ளையை ஏற்றி வச்சு, வைஃபை ஏற்றி வச்சு, நம்ம ஏறி இருந்து செல்ஃபி அடிக்கிறதுக்கும் ஃபோட்டோ அடிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற வாகனம் கழுதை. சேவல் பக்கத்தில் கூவுது, நமக்கு சரியான அருவருப்பாக இருக்குது. ஆனால் ஷைத்தான் கண்டு கணைக்கக்கூடிய அந்த மிருகம் நமக்கு இனிப்பாக இருக்கிறது. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்த நல்ல உள்ளங்களை தவிர. நிறைய பேருக்கு சேவல் திட்டினா, சேவல் கத்தினா திட்டுறாங்க. சனியம் பிடிச்ச சேவல் சொல்றான், வீட்டுக்காரனை கூப்பிட்டு கொண்ட வீட்டுக்குள்ள வச்சு வளண்டு சொல்றான். வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கத்தான் வேணும். ஆனா சேவல் கத்தினால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்ட அருளை கொண்டு வருகின்ற வானவர் வந்துவிட்டு போகிறார் என்பது அதனுடைய அர்த்தம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ஒரு நாள் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, வாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபீ ஸாஅத்தின் யஅதீஹி ஃபீஹா. இந்த நேரத்தில் உங்களை நான் சந்திக்க வருவேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இருந்து பார்க்கறாங்க. சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நேரத்துக்கு வரல. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாக்கு வருவேன் என்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமாக வருவார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா யுஹ்லிஃபுல்லாஹு வஅதஹு வலா ருசுலுஹு. அல்லாஹ்வும் அல்லாஹ்ட வானவர்களும் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்களே, வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டார்களே. ஆனா சொன்ன நேரம் தாண்டி விட்டது, சொன்ன வானவர் இன்னும் வரவில்லையே. அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே இருக்கிற போது தண்ட கையில ஒரு குச்சி இருக்குது. தண்ட கையில ஒரு குச்சி இப்படியே ரசூலுல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குச்சை ரசூலுல்லாஹ் ஃபால்காஹா மின் யதிஹி, தண்ட கையில இருந்த குச்சை ரசூலுல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி பார்க்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கட்டிலுக்கு கீழே ஒரு நாய்க்குட்டி இருக்கிறது, ஒரு நாய்க்குட்டி படுக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபகால யா ஆயிஷா, ஆயிஷாவே மத்தா தகல ஹாதல் கல்பு, இந்த நாய் எப்போது இதுக்குள்ள வந்து பூந்துச்சுன்னு கேட்டாங்க. எப்போ ஆயிஷாமா இந்த நாய் வந்து பூந்தது இதுக்குள்ளன்னு கேட்டாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொன்னாங்க, வல்லாஹி மா ராய்து, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த நாய் எப்ப வந்து பூந்தது என்று எனக்கு தெரியாது, நான் காணல யா ரசூலுல்லாஹ், ஆனா நாய் வந்ததை இப்பதான் நானும் பார்க்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நாயை வெளியில எடுத்து வீசிடுங்க அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய் வெளியில் வீசப்பட்டதன் பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வாராங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், எனக்கு இன்ன நேரத்தில் வருவதாக வாக்களித்தீர்கள், ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் வரவில்லை அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா லா நதுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன், எந்த வீட்டில் நாயும் எந்த வீட்டில் உருவப்படமும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் அல்லாஹ்வுடைய படைப்பாகிய ரஹ்மத்துடைய வானவர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இன்னைக்கு நம்மட வீட்டில் நிறைய பரக்கத்துக்குரிய வானவர்களை தடுக்குகின்ற எல்லா காரியமும் இருக்குது. நம்மட பிள்ளைகளுடைய போட்டோக்களை எடுத்து ராம் பண்ணி கொழுகி வச்சிருக்கிறோம். கொழுகி வச்சிருக்கிறதா மார்க்கத்தில் தப்புன்னு பார்த்தா பக்கத்தில் உள்ள பெட்டில் ஒரு ஸ்டாண்டில் குத்தி வச்சிருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம சின்ன சின்ன பொருட்கள் வச்சு அலங்கரிக்கிற அல்மாரி கபட்டில் நம்மட பிள்ளோட ஃபோட்டோவை அல்லது நம்மட கல்யாண ஃபோட்டோவை அல்லது நம்மட சின்ன காலத்து ஃபோட்டோவை இப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் தங்கல்மார் என்று சொல்லி இந்த பூமியில் அல்லாஹ்வுக்கு இணை செய்து கொண்டு வாழ்ந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை கடையில் கொழுகி வச்சிருக்கிறான். அதுக்காக பரக்கத்து கிடைக்கும் என்று. பரக்கத்து நிச்சயமாக உண்ட கடைக்கும் கிடையாது, உண்ட வீட்டுக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது, உண்ட மனைவிக்கும் கிடையாது. காரணம், எந்த வீட்டில் நாயும் எந்த வீட்டில் உருவப்படமும் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள் வானவர்கள் வரமாட்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நம்ம உண்மையிலேயே வானவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் இருக்கிற இடம், நாம் தூங்குகிற அறைகள், நாம் படிக்கின்ற பாடசாலைகள் எல்லா இடங்களிலும் இந்த உருவப்படத்திலே இருந்து தூரமாகினால் நிச்சயமாக வானவர்களுடைய தொடர்பு நம்மளோடு இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. வானவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, அப்படிதானே? மூமின்களுக்காக வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்காக யா அல்லாஹ் மூமின்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி துஆ கேட்கிறார்கள் வானவர்கள். ஆரம்ப காலங்களில் புகாரியில் 831வது செய்தி, தொழுகையில சஹாபாக்கள் வானவர்களுக்காக துஆ கேட்டாங்க. வானவர்கள் இப்பயும் நம்ம கேட்கிறோம், இப்பயும் நம்ம தொழுகையில கேட்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா நகூலு கப்ல அன் யுஃப்ரத அலைனா அத்தஷஹுத், எங்களுக்கு தஷஹுத் கடமையாக்கப்படுவதற்கு முன்னர் நாங்கள் எல்லாருமே அத்தஹியாத்துல அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலா ஜிப்ரீல், ஜிப்ரீல் மீது சாந்தி உண்டாகட்டும், வ மீகாயில், மீகாயில் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அத்தஹியாத் கடமையாக்கப்படுவதற்கு முதல் இந்த மீகாயிலுக்காக, இந்த இஸ்ராயிலுக்காக, இந்த இஸ்ராஃபீலுக்காக தொழுகையில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் ஒவ்வொருவருடைய பேரை சொல்லி சொல்லி அத்தஹியாத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வதை கண்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹ்வுடைய அடியார்களின் மீது என்று நீங்கள் ஒட்டுமொத்தமாக வானவர்களையும் நல்லவர்களையும் மூமின்களையும் சேர்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சஹாபாக்கள் வானவர்களுடைய பேரை சொல்லி 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 தொழுகையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த வானவர்களுடைய பேரை சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்தை கற்றுக் கொடுத்து அந்த அத்தஹியாத்துல வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் இதை நீங்க சொன்னா எல்லா வானவர்களுக்கும் பிரார்த்தனை செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஒரு மனிதரும் உட்கார்ந்திருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்ப சும்மா கண்ட நின்ற மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மனிதர் ஒரு தடவை திட்டுறார், சும்மா திட்டுறார், வீணா திட்டுறார், அநியாயமா திட்டுறார். அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் அமைதியா இருக்கிறாங்க. அநியாயமா தானே திட்டுறார், திட்டட்டும் அப்படின்னு அநியாயமாக திட்டுற நேரம் அமைதியாக இருக்கிறார்கள். சும்ம சானியா, இரண்டாவது தடவையும் திட்டுறான், அப்பயும் அமைதியாக இருக்கிறாங்க. மூன்றாவது தடவையும் அநியாயமாக அபூபக்கர் அவர்கள் திட்டுறான். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அபூபக்கர் அவர்கள் அப்படியே
எதுவும் மறுமொழி சொல்லாம அவன் திட்ட 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 சும்மாவே இருக்கிறார். இந்த நேரத்தையில மூன்றாவது தடவை திட்டின உடனே அபூபக்கர் அவர்களுக்கு இனி பொறுக்க இயலாது. அபூபக்கர் அவர்கள் மாறி திட்டுறாங்க, மாறி ஏசுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவர்கள் வாயை துறந்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அந்த இடத்துல இருந்து எழும்பிட்டாங்க. எழும்பிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் அபூபக்கர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் திட்டுற நேரம் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அவன் திட்ட 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 நான் சும்மா இருக்க 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 நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் திட்டுற போது நீங்க எழும்பி போனீங்க. ஏன் யா ரசூலுல்லாஹ் போனீங்க? அவன் திட்டுற நேரம் நீங்க சும்மா தானே இருந்தீங்க. அவன் நான் வாயை திறந்த நேரம் நீங்க போனீங்களே யா ரசூலுல்லாஹ், என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு அநியாயமான முறையில் அவன் திட்டுகிற போது நஸல மலக்குன் மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து ஒரு வானவர் இறங்கி வந்து அவன் பொய்யை திட்டுகிறான் என்று அவனுக்கு எதிராக வானவர் திட்டிக் கொண்டே இருந்தார். உங்களுக்கு அவன் திட்ட திட்ட நீங்க அமைதியாக அநியாயம் இழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற போது அந்த நேரத்திலே வானத்திலே இருந்து ஒரு வானவர் இறங்கி வந்து இவன் ஒரு பொய்யன் அப்படி என்று சொல்லி உங்களுக்கு ஆறுதலாகவும் அவனுக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இரண்டாவது தடவையும் அவன் திட்டுகிற போது அவனுக்கு எதிராகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் வானவர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். மூன்றாவது தடவை உங்களுக்கு அவன் திட்டுகிற போது அவனுக்கு வானவர் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். எப்போது நீங்கள் வாயை திறந்தீர்களோ வானவர் அந்த இடத்திலே இருந்து போய்விட்டார், நானும் அந்த இடத்திலே இருந்து போய்விட்டேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பேச தெரியாம, கதைக்க தெரியாம, அடிக்க தெரியாம, மற்றவங்க ஏசுகிற நேரம், பேசுகிற நேரம், அநியாயமான முறையிலே அநியாயம் இழைக்கப்பட்ட போது அமைதியாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய வானவர்களை நமக்கு கொண்டு வந்து உதவி செய்கின்ற ஒரு நிலைமை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன், ஒரு நபித்தோழர் போறார், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றார், இன்னலி கராபா, எனக்கு என்று சில உறவுகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறேன், ஆனா அவங்க என்னோடு சேர்ற இல்லை, அவங்களுக்கு கொடுக்கிறேன், எனக்கு தார இல்லை, புத்திசாலியா பார்க்கிறேன், என்ன மடையனாக பார்க்கிறாங்க என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட முறப்பட்ட நேரம் அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உண்மையில் நீங்கள் சொல்லுவதை போல அவங்க உங்களோடு சேராம நீங்க சேர்ற நேரம், அவங்க உங்களை சேர்த்து கொள்ளாம உங்களை துண்டிக்கிற நேரம், இப்படியே நீங்கள் நடக்குகின்ற மனிதராக இருந்தால் தசிஃபுஹுமுல் மல்ல, அவங்களோட வாய்க்குள்ள நீங்க சுடு சாம்பலை அள்ளி வீசி விட்டீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவிக்காக ஒரு வானவரை அல்லாஹ் சாட்டுகிறான் என்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹுக்காக இஹ்லாஸோடு உறவு தூரமாக வானவர் வேண்டும் என்ற ஆசையோடு அந்த உறவை தேடி 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 போய் பேச 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 உறவு விரட்டினாலும் இறைவன் உங்களுக்காக ஒரு வானவரை தந்து கொண்டே இருக்கிறான், அந்த வானவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ன ரஜுலன் ஸார அகன் லஹு ஃபீ கர்யத்தின் உக்ரா, ஒரு நண்பன், ஒரு உறவு இன்னொரு ஊர்ல உள்ள ஒரு நண்பனை தேடி அந்த உறவை தேடி போறான். போற நேரம் ஒரு மலக்கு வந்து கேட்கிறார், ஐன துரீத், நீங்க எங்க போறீங்க, என்னத்துக்கு போறீங்க? முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். எதுக்காக போறீங்க? உரீது அகன் லீ ஃபீ அலா ஹாதிஹில் கர்யா, இந்த ஊர்ல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அந்த நண்பரை சந்திப்பதற்காக நான் போகிறேன் என்று சொல்கிறார். அவர் கேட்கிறார், ஹல்லக அலைஹி மின் நிஅமத்தின் தருப்புஹா, அவருக்கு ஏதாவது உங்களுக்கு உறவு ரீதியான அல்லது கொடுக்கல் ரீதியான அல்லது ஏதாவது ஊரு ரீதியான உறவு உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். அப்போது அந்த மனிதர் சொல்றார், லா, எதுவுமே கிடையாது, நான் அல்லாஹுக்காக அந்த நண்பரை நான் நேசிக்கிறேன், அந்த நண்பரை அல்லாஹுக்காக போய் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அழைத்து, இதோ இந்த நண்பர் அல்லாஹுக்காக ஒரு நண்பரை சந்திக்க போகிறார், அதனால்
நீங்களும் இவரை சந்தியுங்கள், இவரை நீங்கள் இவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே வானவர்களோடு இந்த உலகத்தில் நம்முடைய தொடர்பு என்பது அது பிறப்பிலிருந்து உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து மரணம் வருகின்ற வரைக்கும் நம்மளோடு தொடர்புபட்ட ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இறுதியாக மனிதன் இந்த உலகத்தில் உலகத்தை விட்டும் பிரிகிற போது மனிதனோடு மலக்கு எப்படியெல்லாம் உலக வாழ்க்கையில் தொடர்புபட்டார்களோ அதே போன்று மரணத்துடைய தருவாயிலும் வானவர்கள் தொடர்புபட காத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் ஃபுஸ்ஸிலத், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஏகத்துவத்திலே உறுதியாக இருந்து தன்னுடைய ரப்பு அல்லாஹ்தான் என்று இருக்கிற போது அவனுக்கு மௌத்து வந்தால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அப்படியே வருகை தருகிறார்கள். வானவர்கள் வருகை தந்து பயத்தோடு கவலையோடு இருக்குகின்ற அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. தொண்ட குழிய உசுர் வந்து அடைந்து விட்டால் வஸ்ஸாக்கு பிஸ்ஸாக், கால்களோடு பின்னிக் கொள்ளுகிற நேரம் பார்வை மேல் நோக்கி இருக்கும். வானவருக்கு இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் பல காலம் நோயோடு இருந்தவர், இவர் சீனி வருத்தத்தில் கால கலட்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டவர், இவர் கிட்னி அப்செட் ஆனவர், இவர் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர். இந்த வார மலக்குல் மௌத்துக்கு இரக்கம், கோபம், பயம், பாசம், அனுதாபம் எதுவுமே கிடையாது தோழர்களே, எதுவுமே கிடையாது. சின்ன பிள்ளை பாவம், இந்த பிள்ளட உசுறு போயிட்டே அது நமக்கு தான் விளங்கும், வானவருக்கு தெரியாது. இவர் வயசாளி, என்ன துடிக்கிறாரு, உசுறு தொண்டையில எத்தனை நாள் இருக்குது, மௌத்தாகிறண்டா மௌத்தாகணும், ஆரோக்கியம்ண்டா ஆரோக்கியத்தோட இருக்கணும். நம்மட மனசுதான் படபடக்கும். வானவருக்கு தெரியாது. வானவர்கள் என்பவர்கள் அல்லாஹ் எதை கட்டளை இடுகிறானோ அதை செய்யக்கூடியவர்கள் வானவர்கள். வானவர் வந்து மரண தருவாயிலே மத்தல் பசர், நம்முடைய இறுதி பயணத்துடைய நேரத்தில் பார்வை எட்டிய தூரத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார். நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் மலக்குல் மௌத்தை கண்ணால் காண இருக்கின்ற ஒரு நேரம் சகோதரர்களே, கண்ணால் காண இருக்கின்ற நேரம். அந்த நேரத்தில் என்னாலும் உங்களாலும் பேச முடியாது, என்னாலும் உங்களாலும் இதை தர்மம் கொடுங்கள் என்று சொல்ல முடியாது, என்னாலும் உங்களாலும் பிள்ளையை அழைத்து முத்தமிட முடியாது, என்னாலும் உங்களாலும் யாரையும் கூப்பிட்டு வசியத்து செய்ய முடியாது. கால்களோடு பின்னுகின்ற நேரம், வாயில இருந்து எந்த விதமான வார்த்தைகளும் வருவதற்காக வாய்கள் துடிக்குகின்ற நேரம், பிள்ளைகள் காலை பிடிக்க, மனைவி தலையை அமர்த்த, வாப்பா பிழைத்து விடுவார், கணவர் தப்பி விடுவார் என்ற அந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்ற நேரம், வானவர்களும் நம்முடைய உயிரை எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற நேரம்தான் அந்த மலக்குல் மௌத் நம்முடைய கண்ணுக்கு தருகின்ற நேரம். மத்தல் பசர், அந்த நேரத்தில் அவர் நாம் சுவர்க்கவாதியாக இருந்தால் நமக்காக அவர் சுவர்க்கத்திலிருந்து கவன்துணி கொண்டு வருவார், நமக்காக அவர் சுவர்க்கத்திலிருந்து வாசனை திரவியம் கொண்டு வருவார். உலகத்தில் உள்ள உறவுகளுக்கு வாசம் வீசாது, உலகத்தில் உள்ள உறவுகளுக்கு கவன்துணி தெரியாது, வானவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள், அவங்க ரெடியாக இருப்பாங்க. நம்மட உயிர் எடுக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டால் லா யஸ்தஅখিরு ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி பிற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு வினாடி முற்படுத்தப்படவும் மாட்டாது தோழர்களே. அந்த நேரத்தில் தான் கொண்டு வந்த கபன் துணியை வைத்து அந்த கபன் துணியில உயிரை கலட்டி வைக்கின்ற ஒரு நேரம்தான் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இறுதியாக வானவர்களை உயிரோடு உலக வாழ்க்கையில் சந்திக்கின்ற நேரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் உசுறு கலட்டப்பட்டு கபன் துணியில் சுத்தப்பட்டு வாசனை திரவியம் பூசப்பட்டு அந்த உடல் வானலோகம் நோக்கி கொண்டு போகப்படும். வானலோகத்திலும் வானவர்கள் இருக்கிறார்கள், வானத்துக்கு காவலாளிகள் இருக்கிறார்கள், அந்த வானத்துக்கு வாசல் இருக்கும், அந்த வாசலுக்கு வானவர்கள் காவலிடுவார்கள்.
அந்த வானவர்களிடத்திலே சுவர்க்கவாதியுடைய உயிராக இருந்தால் உயிரை கொண்டு போகின்ற வானவர்கள் அனுமதி கேட்பார்கள். அந்த வானவர்கள் திறப்பார்கள். இவர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகவாதியாக இருந்தால் அனுமதி கேட்பார்கள். அங்கே இருக்கின்ற வானவர்கள் இவனுக்காக வாசல் திறக்கப்படாது என்ற சங்கதியை சொல்லி மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். பிறகு பூமியிலே உள்ள அடித்தளத்தில் நரகவாதிகளுடைய அந்த உயிர்கள் கொழுகி வைக்கப்படுகிற ஒரு இடத்தில் அந்த உயிர் கொழுகி வைக்கப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நம்மளை எல்லாம் கொண்டு போய் கபூர்ல வச்சதுக்கு பிறகும் நம்மட உறவுகள் எல்லாரும் நடந்து போற சத்தம் காதுக்கு கேட்கும். அந்த சத்தம் கேட்கிற நேரம் மலக்கானி 2 மலக்குகள் நம்மட கபருக்கு வாரதையும் நாம் பார்ப்போம். நம்மட உறவுகள் நம்மளை கொண்டு வந்து சுத்தி கட்டி கபூர்ல வச்சு அவங்க நடந்து போகிற போது அந்த சத்தம் பாதணி ஓசை காதுக்கு கேட்கும். வானவர்கள் நம்மளிடத்தில் விசாரணை செய்வதற்காக வருகின்ற வானவர்களையும் நாம் பார்ப்போம். உலகத்தின் தொடர்பு அருந்து கபரின் தொடர்பு ஆரம்பமாகின்ற அந்த நேரத்திலும் வானவர்கள் தான் அந்த நேரத்தில் நமக்கிட்ட வந்து நம்மளை எழுப்பி உட்கார வைப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அந்த நேரத்தில் வானவரில் ஒருவர் நம்மளை எழுப்பி உட்கார வச்சு கேட்பாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சூறாவை காட்டி அப்படி கேட்கப்படும், இந்த மனிதரை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்படும். அவர் நல்லவராக இருந்தால் அவர் சொல்லுவார், இவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போது அந்த வானவர்கள் அவர்கிட்ட இன்னும் சில கேள்விகளை கேட்பாங்க. வானவர்கள் அந்த கபருக்குள் இருக்கின்ற அந்த மனிதனுக்கு சொல்லுவாங்க, இங்க பாருங்க, நரகத்தை காட்டி, கபருக்குள்ள நரகத்தை காட்டி, இந்த நரகம்தான் உங்களுடைய இடமாக இருந்துச்சு. ஆனா நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நல்ல அடியானாக வாழ்ந்ததினால் இப்ப நீங்க நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துடைய அந்த வாசல்கள் திறக்கப்பட்டு இப்போது நீங்கள் கபருக்குள் வாழலாம் என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகவாதியாக இருந்தால் அந்த நேரத்தில் வானவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இவர் யார் என்று கேட்கிற நேரம், அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, யார் என்று தெரியாது என்று சொல்லுகிற போது இந்த காதுக்கும் இடையிலே உள்ள இந்த பிடரியில் பெரியதொரு சுத்தியலை கொண்டு வானவர்கள் இரும்பாலான ஒரு சுத்தியலை கொண்டு இந்த பிடரியிலே அடிப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் கத்துகின்ற அந்த சத்தத்தை ஜின்களையும் மனிதர்களையும் தவிர மற்ற எல்லாமே கேட்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஒரு நாள் என நானும் நீங்களும் காண இருக்கிற நாள். அப்படிப்பட்ட வானவர்களை அல்லாஹ் மீது ஆணையாக நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிற நாள் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய சமூகத்தில் வானவர்களை பற்றி சில தப்பான அபிப்பிராயங்கள் கூட இருக்கிறது. இஸ்ராயில் வார அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ராயில் என்ற ஒரு வானவர் கிடையாது. முதலாவது புரிஞ்சு கொள்ளணும், குர்ஆனிலோ ஹதீதிலோ இந்த இஸ்ராயில் வாராரு, இஸ்ராயில் பறந்து போறாரு, இஸ்ராயில் வாராருன்னு சொல்லுவாங்க. என்னத்துக்கு இந்த இஸ்ராயில் சொல்றாங்கன்னு பார்த்தா, இந்த உசுரை கொண்டு போற வானவருக்கு இந்த சமூகம் வச்ச பேர் தான் இஸ்ராயில். அப்படி இஸ்ராயில் என்ற ஒரு வானவர் கிடையாது. இஸ்ராஃபீல் என்ற ஒரு வானவர் இருக்கிறார், மீகாயில் என்ற ஒரு வானவர் இருக்கிறார். எங்களோட நம்பிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வானவர்களை பற்றி எப்படி என்ன பெயர்களோடு என்ன சிபத்தோடு சொன்னார்களோ அதை அப்படி விளக்கம் கொடுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய அகீதா. ரசூலுல்லாஹ் இந்த உசுரை எடுக்கிற வானவர்களுக்கு குர்ஆன் சொல்லுகிற பெயர் மலக்குல் மௌத். மலக்குல் மௌத், மௌத்துக்குரிய மலக். இந்த இஸ்ராயில் என்று சொல்லுகின்ற பெயர் சஹீஹான ஆதாரபூர்வமான எந்த ஒரு கிரந்தத்திலும் கிடையாது. இது எங்கேயோ இருந்து வந்த ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்தது சொல்லுவாங்க இந்த ரக்கீப் அதீத், அது அவர்களுடைய சிவத். 2 வானவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சங்கையான எழுதக்கூடிய வானவர்கள்.
இப்படியாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்ட அந்த பெயர்களை நானும் நீங்களும் அப்படி நம்ப வேண்டும். அந்த வானவர்களில் ஒருவரை அல்லாஹ் தஆலா மலைக்கு பொறுப்பாக வைத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வஹிக்கு பொறுப்பாக வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை இயக்குவதற்காக சில வானவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பது நாம் படித்த வரலாறு என்பதை அறிந்து தெரிந்து இந்த உலகத்தில் வாழ்ற காலம் இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய அன்பை பெறவில்லையோ வானவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய துஆக்களையும் அவர்களுடைய சபைகளையும் அவர்களுடைய பிரார்த்தனையும் நானும் நீங்களும் பெற்று மரணிக்கிற நேரம் எனக்கும் உங்களுக்கும் வானவர்கள் வந்து அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், வாபுஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஅதூன், இதோ வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தின் பக்கம்தான் நீங்கள் போகிறீர்கள் என்ற அந்த நன்மார ஆயத்தோடு இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அழைத்து போகின்ற அந்த பணியில் அந்த சந்தோஷமான அந்த நிகழ்வில் நல்ல வானவர்கள் அந்த சுப செய்தியை சொல்லக்கூடிய வானவர்களை கண்டு இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.